தேவன் ஒரு நபரை பற்றி, இந்த நபர் என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி சாட்சி கூறுகிறார். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அதுல தேவன் மோசேயை பற்றி அவன் என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அருமையான சாட்சி! இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்காது. ஆனா நம்ம தொடர்ந்து உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை பற்றியும் இப்படிப்பட்ட சாட்சியை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உண்மையாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தி அவரிடமிருந்து சாட்சி பெறுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.